ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் 8 என்சிஆர்டி ஹிந்தி லெசன் 2 பார்க்க போறோம். அந்த லெசனோட நேம் லாக்கி சுடியாங். லாக் அப்படின்னா இட்ஸ் டைப் ஆஃப் அ மெட்டல். ஓகே, சுடியாங் அப்படின்னா பேங்கிள்ஸ், அந்த மெட்டலால் செய்யப்பட்ட பேங்கிள்ஸ். அதை பத்தி ஒரு லெசன் பார்க்க போறோம். இதோட ஆத்தர் வந்து காமதாநாத். ஓகே, அவர் எழுதின அவரோட சைல்ட்ஹுட்ல நடந்த கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் பத்தி இதுல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வாங்க லெசன் பார்க்கலாம். सारे गाविंग में बदलू मुझे सबसे अच्छा आदमी लगाता था क्योंकि वह मुझे सुंदर सुंदर लाकी गोलियां बनाकर देता था. सारे गांव में इन कंप्लीट होल கிராமத்திலையும் சாரேனா ஹோல் பதலு முஜே பதலு தான் எனக்கு சப்சே அச்சா எல்லாத்த விடவும் ரொம்ப ஒரு நல்ல மனிதர், குட் மேனா எனக்கு தெரிஞ்சாரு. பிகாஸ் கியோங்கினா பிகாஸ் வக் முஜே சுந்தர் சுந்தர் அவர் எனக்கு வந்து அழகழகான லாக்கி கோலியாங் கோலியாங்னா அந்த மார்பிள்ஸ் பெபிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரவுண்டா கோலி குண்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. பனாக்கர்னா மேக் பண்ணி கொடுப்பாரு. मुझे अपने मामा के गांव जाने को सबसे बड़ा चाव यही था कि जब मैं वहां से लौटता था तो मेरे पास ढेर सारे गोलियां होती, रंग बिरंगे गोलियां जो किसी भी बच्चा का मन मोह ले. मुझे अपने मामा நான் என்னுடைய மாமாவோட கிராமத்துக்கு காவ்னா வில்லேஜுக்கு போறப்ப சப்சே படா எல்லாத்த விடவும் எனக்கு ரொம்ப அதுல ரொம்ப நான் போறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம், சாவ்னா இன்ட்ரெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தானா எஹி தாக்கி இதுதான். என்னன்னு பார்த்தோம்னா இந்த கீக்கு அப்புறம் வந்ததுக்கு தான் மேட் என்னன்னு சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். இந்த கீக்கு அப்புறம் வர்றது ஓகே, குரில் கீ. ஜப் மைம் வஹாங் சே நான் அங்கிருந்து திரும்ப வரும்போது, லவுட்டாத்தா ரிட்டர்ன் வரும்போது, என்கிட்ட மேரே பாஸ்னா என்னிடம், வித் மீ டேர் சாரே அப்படின்னா பேக் ஃபுல் ஆஃப் கோலியாங்னா மார்பிள்ஸ் வந்து இருக்கும். ரங் பீரங்கினா இட் வில் பி கலர்ஃபுல் கோலியாங்கா இருக்கும். ஜோ கிசி பி பச்சேக்கோ இது வந்து எந்த ஒரு பசங்களோட எந்த ஒரு சில்ட்ரனோட மைண்டையும் மனசையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கொள்ளை கொள்ற மாதிரி இருக்கும். மன்மோகக்னா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரின்னு அர்த்தம். वैसे तो मेरे मामा के गांव का होने के कारण मुझे बदलू को मदलू मामा कहना चाहिए था, परंतु मैं उसे बदलू मामा ना कहकर बदलू काका कहा करता था, जैसा कि गांव के सभी बच्चे उसे कहा करते थे. वैसे तो मेरे मामा நான் வந்து என்னோட மாமாவோட கிராமங்கிறதுனால வில்லேஜுங்கிறதுனால நான் வந்து அந்த ரீசன்னால முஜே பதுலுக்கு நான் வந்து என்னை வந்து பதுலுவை வந்து பதுலு மாமான்னு தான் நான் கூப்பிட்டுருக்கணும். பட் பரந்துனா பட் நான் என்ன பண்ணுவேன்னா பதுலு மாமா நான் கூப்பிட மாட்டேன், நான் கஹ்கர்னா நான் கூப்பிட மாட்டேன். பதுலு காக்கா கஹா பதுலு காக்கான்னு நான் சொல்லுவேன், கஹானா சொல்லுவேன், ஐ வில் டெல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜெய்சா கி गांव के सभी बच्चे उसे कहा करता. அதே மாதிரி தான் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பீப்புளுமே அவரை கூப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் பச்சேனா எல்லா சில்ட்ரனுமே அவரை பதுலு காக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. பதுலு கா மக்கான் குச் ஊன்சே பர் பனாத்தா. பதுலுவோட பில்டிங் வீடு இருக்குல்ல, வீடு வந்து மக்கான்னா பில்டிங் இல்லைன்னா ஹவுஸ்ன்னு சொல்லலாம். குச் ஊன்சே பர் பனாத்தா. பதுலு கா மக்கான் குச் ஊன்சே பர் பனாத்தானா பதுலுவோட பில்டிங் வந்து கொஞ்சம் உயரத்துல இருக்குது. மக்கான் கே சாம்னே படாசா சஹன்தா. அந்த மக்கானுக்கு எதிர சாம்னேனா இன் ஃப்ரண்ட் ஆஃப், படானா ஒரு பெரிய, சஹன் அப்படின்னா ஓப்பன் வராண்டான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. ஜிஸ்மே ஏக் புரானா நீம் கா விரட்ச லகாத்தா. அதுல வந்து ஒரு பழைய நீம் ட்ரீ வந்து இருக்கு. நீம் கா விரட்சனா நீம் ட்ரீ, புரானானா ஓல்டு. उसी के नीचे बैठकर बदलू अपना काम किया करता था. அதுக்கு கீழே உட்கார்ந்துதான், நீச்சேனா கீழே, பைட்கர்னா உட்கார்ந்து, பதலு अपना काम किया करता था தன்னுடைய வேலையை வந்து பதலு பாப்பாரு. बगल में भट्टी दहकती रखती जिसमें वकलाक पिघलाया करता था. பகல்னா நியர்பை, அவருக்கு பக்கத்துல, பட்டினா ஸ்டவ், தஹகதி அப்படின்னா அது வந்து அப்படியே ஃபிளேமபிளா எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஜிஸ்மே அதுலதான் அவரு, ஜிஸ்மேனா அதில் அவர் வந்து லாக்க வந்து அந்த மெட்டலை வந்து உருக்குவாரு, மெல்ட் பண்ணுவாரு. பிக்லாயனா மெல்ட் பண்றதுன்னு அர்த்தம். சாம்னே ஏக் லக்கடி கி சௌகட் படி. லக்கடினா உட்டால செய்யப்பட்ட ஃப்ரேம் இருக்கும், சௌகட்னா ஃப்ரேம் இருக்கும். जिस पर लाख के मुलायम होने पर वह उसे सलाग के समान पतला करके चूड़ी का आकार தேத்தா. முலாயம்னா அது கொஞ்சம் அதுல ஊத்திட்டு அதுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கறது, அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குற வேலையெல்லாம் அதுல வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அதை மெல்ட் பண்ணி அந்த ஃப்ரேம்ல ஊத்தினோடனே அது கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே, முலாயம்னா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஷலாக் அப்படின்னா அது வந்து ஒரு பார் மாதிரி தட்டி அந்த ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. சலாக்னா பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தின்னாக்குவாங்க. பத்தலானா தின், அதை அடிச்சு கொஞ்சம் ஒல்லியாக்குவாங்க. அதுக்கப்புறம்
करके चूड़े की आकार அதுக்கப்புறமா தான் அதுக்கு வந்து அந்த चूड़ीனா பேங்கிள்க்குரிய ஷேப்பை வந்து கொடுப்பாங்க आकारனா ஷேப் ओके पास में चार चक विभिन्न आकार की बेलनुमा मुंगेरियांग रखती जो आगे से कुछ पतली और पीछे से मोटी होती पास में ना அவருக்கு பக்கத்துல நியர் பை चार चक्னா 4 to 6 விபின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆகார்னா ஷேப்ஸ் வந்து அவர் வச்சிருப்பாரு அது எப்படி இருக்கும்னா பேலனுமா முங்கேரியாங் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் கோன் அப்படின்ட்டு அர்த்தம் எப்படி இருக்கும்னா இப்ப மேல வந்து கோன் மாதிரி இருக்கும் அத வந்து எப்படி சொல்லி இப்ப பேங்கிள்ஸ் எல்லாம் செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சிலிண்ட்ரிக்கல் கோன் ஷேப்ல இருக்கும் ஹைட் வந்து அசஹோலா பார்க்கும்போது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும் பட் ஆனா முடியும் போது கோன் ஷேப்ல முடியும் அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆகேசே குச் பதலி அதுல இருந்து போட்டுட்டு அதை இன்னும் கொஞ்சம் அதை தின்னாக்குவாங்க ஒரு பீச்சேசே அது எப்படி இருக்கும் அப்படின்னா முன்னாடி பாக்குறதுக்கு வந்து தின்னாவும் பின்னாடி போக போக மோட்டேனா பெருசாவும் இருக்கும் ஓகே தின் திக் मोटेना तिक्का இருக்கும் ओके लाख की चिड़िया का आकार देखकर वह उन्हें मुंगेरियांग पर चढ़ाकर गोली और चिकना बनाता और तब एक एक कर पूरे हाथ की चिड़ियांग बना चुकने के पश्चात वह उन पर रंग करता இதுல என்ன லாக்கி சுடிக்கா ஆக்கார் தேக்கர்னா அந்த ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறம் தேக்கர்னா கொடுக்கறது கிவ் ஆக்கார்னா அந்த ஷேப் உன்ஹேங் அந்த முங்கேரியாங்க அந்த சிலிண்ட்ரிக்கல் கோன் ஷேப்னு சொன்னல அது மேல ஒண்ணுனா பிளேஸ் பண்ணுவாரு சடாக்கர்னா ஆக்சுவலா ஏத்துறது அப்படின்னு அர்த்தம் ஒண்ணுனா பிளேஸ் பண்றது இந்த இடத்துல கோல் ஒரு சிக்கன் அடுத்து இன்னும் அதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கொடுப்பாரு அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவாரு ஸ்மூத் ஆக்குவாரு சிக்கனா பண்ணாதானே இன்னும் அதை ஸ்மூத் ஆக்குவாரு और तब एक एक कर पूरे ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பூரேனா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா हाथ की चूड़ियां ஒரு கைக்கு தேவையான பேங்கிள்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா चिकने के पश्चात वह उन पर रंग करता था அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அந்த இதுல போட்டுட்டு கலர்ஸ் ரங் அப்படின்னா அதுக்கு கலரிங் பண்ணுவாரு ஓகே அடுத்து बदलू एक कार्य सदा ही एक मछिए पर बैठकर किया करता था பதிலு வந்து இத வந்து இந்த காரியம்னா இந்த ஒர்க்கை வந்து ஆல்வேஸ் சதானா ஆல்வேஸ் மச்சியனா டயர் மேல உட்காந்துதான் இதை பண்ணுவாரு ஜோ பகுத் ஹி புராணி தி அந்த டயர் ரொம்பவும் பழசா இருக்கும் புராணினா ஓல்டு बगल में ही उसका हुक्का रखता जिसे वह बीच बीच में पिता ரஃப்தா பகல்னா நியர்பை பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாரு ஹுக்கா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் வச்சிருப்பாரு அதை அப்பப்ப பீச் மேல இன் பிட்வீன்ல அவரு குடிச்சுப்பாரு பீதா ரஃப்தானா குடிச்சிட்டு வச்சுப்பாரு गांव में मेरा दोपहर का समय अधिकतर बदलू के पास बीतता गांवனா அந்த கிராமத்துல மேக்சிமம் மேரா दोपहरனா என்னுடைய ஆஃப்டர்நூன் டைமை வந்து மேக்சிமம் நான் வந்து அதிகதர்னா மேக்சிமம் வந்து பதலு கிட்டதான் வந்து கே பாஸ்னா அவரிடம் அவகிட்ட போய் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் बीतताना ஸ்பெண்ட் பண்றதுன்னு அர்த்தம் वक्त मुझे लला कहा करता और मेरे पहुंचती की मेरी लिए तुरंत एक मछिया मंगा देता நான் அவர்கிட்ட போனோடனே அவர் என்ன எப்படி கூடுவாருன்னா லலான்னு கூப்பிடுவாரு ஒரு மேரே பகுஞ்சுதே நான் போய் அவர் ரீச் ஆன உடனே அவர் எனக்காக துரந்துனா இமீடியட்டா மச்சின்னா டயர் எடுத்து எனக்கு கொடுப்பாரு மைம் கண்டா பைட்டே பைட்டே உசே இஸ் பிரகார் சுடியாங் பனாத்தே தேக்தா ரஹா நான் வந்து அவர்ஸ் கணக்குல கண்டோம்னா மெனி அவர்ஸ் அவர்கிட்ட உட்காந்தேமும் பைட் கர்னா சிட்ட உட்காந்தேமும் பிரகார் இஸ் பிரகார் இந்த மாதிரியேமும் சுடியாங் பண்றத பேங்கிள்ஸ் பண்றத வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் தேக்தானா பாக்குறது சீயிங் லக்பக் ரோஜ் ஹி பக் சார் சக் ஜோடி சுடியாங் பனாத்தே அவர் வந்து அப்ராக்சிமேட்டா லக்பக்னா அப்ராக்சிமேட்டா டெய்லியுமே ரோஜ்னா டெய்லி அவர் வந்து 4 to 6 பேர்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து ஜோடேனா பேர்ஸ் பேங்கிள்ஸ் வந்து அவர் பண்ணுவாரு पूरा चौड़ा बना लेने पर वह उसे बेलन पर चढ़ाकर कुछ क्षण चुपचाप देखता रखता मानो वह बेलन ना होकर किसी नव वधु की कलाई हो பூரா ஜோடே ஃபுல் ஆஃப் அந்த பேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த பேலன் மேல வைப்பாரு அந்த சிலிண்ட்ரிக்கல் கோன்னு சொன்னோம்ல அது மேல ஒன்னா பிளேஸ் பண்ணிட்டு கூச்சிஷன் அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அமைதியா சுப்சாப்னா ரொம்ப சைலண்டா அதை வந்து பார்த்துட்டே இருப்பாரு அது எப்படி பார்ப்பாரு அப்படின்னா நான் ஹோக்கர் கிசி நவ்னா ஒரு புது பெண்ணை வந்து பாக்குற மாதிரி நியூ பிரைடை வந்து பாக்குற மாதிரி அவரு பார்த்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பதுலு மணிஹார்தா பதுலு வந்து மணிஹார் அப்படின்னா the person who makes the பேங்கிள்ஸ் அவங்களதான் என்ன பண்ணுவாங்கன்னா மணிஹார் அப்படின்னு சொல்லுவாங்க சுடியாங் பனானா உஸ்கா பைத்ருக் பேஷா அவங்களோட பேரண்டல் ஜாப் அவங்க தலைமுறையா பண்ணிட்டு வர ஜாப் தான் அது அவர் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் ஓகே அவர் வாஸ்தவ்னா இன் ரியாலிட்டி
வக் பகுத் சுந்தர் சுடியாங் பனாத்தா தா. ஆனா அவங்க நிஜமாவே ரொம்ப அழகான பேங்கிள்ஸ் வந்து செய்வாங்க. சுந்தர்னா பியூட்டிஃபுல். உஸ்கி பனாயி ஹுயி சுடியாங் கி கபத் பி பகுத் தி. அவங்க செய்யப்பட்ட அந்த பேங்கிள்ஸ் வந்து சுடியாங்னா பேங்கிள்ஸ்ன்னு பார்த்தோம். பனாயினா செய்யப்பட்ட, உஸ்கினா அவர் செய்யப்பட்ட, அவரால செய்யப்பட்ட அந்த பேங்கிள்ஸ் வந்து அங்க நிறையவே கன்சியூம் பண்ணுவாங்க. கபத்னா அங்க இருந்து வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. கன்சியூம் பி பகுத்தி, நிறைய கன்சியூமும் அதிகமா இருக்கும். உஸ் गांव में तो सभी स्त्रियां उसकी बनाई हुई चूड़ियां पहनती थी. அந்த கிராமத்துல அங்க இருக்க உமன் ஸ்திரியாங்னா உமன் வந்து அவர் செஞ்ச பேங்கிள்ஸ் தான் வந்து வியர் பண்ணுவாங்க. பெஹனதி ஆஸ்பாஸ் கே गांव के लोग, பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்க பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உசிசை சுடியாங் லே ஜாதி தி. அங்க இருந்து வந்து சுடியாங் வந்து அதை வாங்கிட்டு போவாங்க. லேனா டேக், they will take and go. परंतु वह कभी भी चुड़िया को पैसों से बचता ना था. பட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து அந்த சுடியாங்க வந்து பைசா கொடுத்துட்டு தான், பைசாசே பேச்தா, பைசா கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்குவாங்க. ஆனா எப்பயுமே அப்படி கிடையாது. பேச்னா நாத்தா, சம்டைம்ஸ் அவர் வந்து ஃப்ரீயா கூட கொடுப்பாரு. நானா நெகட்டிவ் மீனிங். ஓகே, அடுத்து உஸ்கா अभी तक वस्तु विनिमय का तरीका और लोग अनाज के बदले उससे चुड़ियांग ले जाते थे. उसका अभी तक அவர் அதாவது லேखक அங்க போயிட்டு இருந்த வரைக்கும் என்ன பார்த்திருக்காருன்னா, அபி தக்னா டில் நவ், வஸ்து வினிமய் அப்படின்னா திங்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இப்ப நம்ம கிட்ட வந்து கிரெயின்ஸ் இருக்குது, இல்ல தற்காரி வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னா அவங்க அதை போய் கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்ல பேங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடியே ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு முறை. பைசா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரூபாயெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண முறை. அதான் என்னது வஸ்து வினிமை. ஸோ அந்த சிஸ்டம் படி தரிக்கான சிஸ்டம் இல்லைன்னா மெத்தடுன்னு சொல்லலாம். லோக் வந்து அனாஜை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலேனா இன்ஸ்டெட் ஆஃப் தட் உஸ்ஸே சுடியாங் லே ஜாத்தே தே. அவங்க வந்து பேங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. பதலு ஸ்வபாவ் சே பகுத் சீதா தா. பகலுவோட கேரக்டர் எப்படின்னா ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சீதானா ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. மைனி கபி பி உசே கிசி கி ஜகடத்தே நஹி தேக்கா. நான் வந்து எப்பயுமே, கபிபினா எப்பயுமே, அவர் யார் கூடயும், கிசி சே யார் கூடயும் சண்டை போட்டு பார்த்ததே இல்ல, குவாரல் பார்த்ததே கிடையாது. நஹி தேக்கா. हाँ, शादी विवाह के अवसरों पर वह अवश्य जिद पकड़ जाता था. ஷாதினா கல்யாணம், விவாஹ்னாலும் கல்யாணம் தான். அந்த அக்கேஷன்ல, அவசரம்னா அந்த அக்கேஷன்ல பிறகு அவசிய ஜித் பக்கட் ஜாத்தா. அவசியனா பேசிக் நீட்ஸ், அவருக்கு ரொம்பவும் தேவையான நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவரு என்னன்னு சொல்லிட்டு பாப்பாரு. जीवन भर चाहे कोई उससे मुफ्त चुड़ियांग ले जाए परंतु विवाह के अवसर पर वह सारी कसर நிக்கால் லேத்தா தா. ஜீவன் பர்னா லைஃப் ஃபுல்லா அவர் வந்து நினைச்சாருன்னா, சாஹே கோயி யாருக்காவது வந்து ஃபார் சம்மன் ஹி வில் முஃப்த் சுடியாங்னா ஃப்ரீயா கூட பேங்கிள்ஸ் கொடுப்பாரு. முஃப்த்னா ஃப்ரீயா. ஆனா என்ன பண்ணுவாருன்னா பரந்துனா பட் விவாஹ்கே அவசர், விவாஹ்னா மேரேஜ் அக்கேஷன்ஸ்ல மட்டும் சாரி கசர் நிக்கல், ஃபுல்லா பைசாவையும் வாங்கிட்டு, கசர்னா பைசா, பைசாவையும் வாங்கிட்டு தான் அவரு கொடுப்பாரு. ஆக்கிர்னா அட் லாஸ்ட் சுஹாக் के जोड़े का महत्व ही और होता है. ஏன்னா கடைசியில இவரோட அந்த பேங்கிள்ஸ் இருக்கு பாருங்க, சுஹாக்கான அந்த சுமங்கலி பெண்கள்னு சொல்லுவாங்க. த பர்சன் ஹூ த லேடி ஹூ கெட் மேரிட வந்து என்ன சொல்லுவாங்க, சுஹாகுன்னு சொல்லுவாங்க ஹிந்தில. அவங்களோட பேர் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலானது இவர் செய்யறதுல. முஜே யாத் ஹை, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ ரிமெம்பர் தட், யாதுன்னா ரிமெம்பர். मेरे मामा के यहाँ किसी लड़की की विवाह पर जरा सी किसी बात पर बिगड़ गया. मेरे मामा की के यहाँ किसी लड़की, என்னுடைய மாமா, அவங்களோட அது யாரு, அந்த லேக்கோட மாமாவோட யஹா கிசி லடுக்கி, யாரோ ஒரு கேர்ள் கூட அவங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு. விவாஹ் பர் ஜராசி கிசி பாத் பர், ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால, பாத்னா விஷயம், மேட்டர், அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. பிகட் கயாத்தா, பிகட் கயாத்தானா அந்த மேரேஜ் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரு फिर उसके मानने में लोग लग गए थे. அப்ப கூட அவங்க வந்து उसका मनाने में, मनानेमा he knows that ஒரு அயன், லோகேனா அயன் மாதிரி he feels, அதாவது ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. விவாஹுமே जोड़े के मूल्य इतना बढ़ जाता था कि उसके लिए उसकी घरवाली को सारे वस्त्र मिलते, ढेरों अनाज मिलता, उसका अपने लिए पगड़ी मिलती और रुपये जो मिलती सो अलग. விவாஹ் மே இசி ஜோடி கா மூல்ய, அதாவது இவரோட கல்யாணத்துல இவர் கொடுக்கிற அந்த
அந்த பேங்கிள்ஸ் பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஒரு மூல்யன ஒரு பிரைஸ்லெஸ்ஸா வந்து எடுத்துப்பாங்க. அதனால அவரோட இதுக்கு அவ்வளோ ஒரு ஃபேம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவரோட செட் ஆஃப் பேங்கிள்ஸ்க்கு அந்த ஊர்ல அந்த மேரேஜ் டைம்ல எல்லாம். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா உஸ்கேலியே உஸ்கி கர்வாலி அவருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸ் வஸ்திரனா திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து கேட்டுப்பாரு. அடுத்து டேரோ அனாஜ் அனாஜ்னா பேக் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸை வந்து அவர் கேட்பாரு. அடுத்து வந்து உஸ்கோ அப்னேலியே அவருக்காக என்ன கேட்பாருன்னா பகடி பகடினா டர்பன் டர்பன் வேணும்னு கேட்டு வாங்கிப்பாரு. அவர் ருப்பையேஜோ அடுத்து அது தவிர ருப்பையவும் கேட்டு வாங்கிப்பாரு. यदि संसार में बदलू को किसी बात से चिढ़ती तो பக்தி காஞ்ச் கி சுடியாங் சே இந்த உலகத்துல இஃப் எதினா இஃப் சன்சார்னா வேர்ல்டு இஃப் இந்த உலகத்துல அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் கோவப்படுறாருன்னு பார்த்தோம்னா இஃப் கோவப்பட்டாருன்னா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் ஹி கெட் ஆங்கிரி ஃபார் அ மேட்டர் தென் மேட்டர் வில் பி ஃபார் ஒன்லி ஒன் திங் அது என்ன திங் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டுனா கோவம் ஆங்கிரி कांच की चुड़िया कन्नाडी बैंगल्स பார்த்துதான் அவருக்கு கோவம் வரும் ग्लास बैंगल्स कांच की चुड़िया ना ग्लास बैंगल्स okay? यदि किसी भी स्त्री के हाथों में उसे कांच की चुड़िया दिख जाती तो वह अंदर ही अंदर खुद खुद उठता और कभी कभी तो दो चार बातें भी सुना देता यदि இப்ப ஏதாவது if you see that காஞ்ச் கி சுடியாங் in some others some ஸ்திரீனா பெண்களோட கையில பார்த்தாரு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்தர்னா அவரோட மனசுக்குள்ள he feels a very angry குத்து விட்டானா ரொம்ப அவருக்கு கோவம் வந்துரும் ஆங்கிரி தான் குத்துனாலும் அடுத்து சம்டைம்ஸ் போய் அவங்கள்ட்ட 2-4 வார்த்தை கூட கேட்டுட்டு இருந்துருவாரு தோ சார் பாத்தேன் விஷயம் கூட போய் பேசிட்டு வந்துருவாரு கோவத்துல முஜ்சே தோ வக் கண்டோங் பாத்தேங் கியா கர்த்தா அவர் என்கிட்ட வந்து கண்டோங்னா நிறைய ஹவர்ஸ் வந்து என்கிட்ட பேசி இருக்கிறாரு கபி மேரே படாயி கே பாரே பூछता சம்டைம்ஸ் வந்து என்கிட்ட என்னோட ஸ்டடீஸ் பத்தி கேட்பாரு பூछताना ஆஸ்க் கபி மேரே घर के बारे में சம்டைம்ஸ் என்னோட வீட்டை பத்தி கேட்பாரு கபி யோஹி சகர் கே ஜீவன் கே बारे में शगर के जीवन என்னோட சிட்டி லைஃப் பத்தியும் கேட்பாரு मैं उससे कहता कि शगर में सब कांच की चूड़ियां पहनती है तो वह उत्तर देता शगर की बात और है लला நான் வந்து வஹாங் தோ சபி குச் ஹோத்தா ஹை நான் வந்து கேட்பேன் இங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து அதாவது சிட்டி சகர்னா சிட்டி காஞ்ச் கி சுடியாங் தான் வியர் பண்றாங்க பகன்தேனா வியர் பண்றாங்க ஏன் அப்படின்னு ஆன்சர் கேட்பேன் உத்தர்னா ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் சொல்வதற்கு சகர் கி பாத் அவுர் ஹே அதாவது சிட்டி பத்தின விஷயமே வேற அதெல்லாம் வஹாங் தோ சபி குச் ஹோத்தா ஹை அங்க வந்து எல்லாமே நடக்கும் वहां तो औरत अपने मर्द हाथ पकड़कर सड़कों पर घूमती भी वक्त और फिर उनकी खलाइयां नाजुक होती है ना என்ன சொல்றாருன்னா வஹாங் தோ அங்க இருக்கிற பெண்கள்னா வந்து ஔரத்துனாங்க சொல்லுவாங்க பெண்கள்னு சொல்லுவாங்க அங்க இருக்க பெண்கள் வந்து மரத் மரத் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்னர்ஸ் ஓகே பார்ட்னர்ஸ் சொல்லலாம் அவங்களோட பார்ட்னர்ஸோட கைய புடிச்சிட்டு தான் வந்து அங்கெல்லாம் நடப்பாங்க ஓகேயா ஹாத் அப்படின்னா ஹேண்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ கையெல்லாம் புடிச்சிட்டு தான் அவங்க எல்லாம் நடப்பாங்க சடக்கும்னா ரோட்ல ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க கூம்தேனா நடக்கிறது இல்லைன்னா சுத்துறது அப்படின்னு சொல்லலாம் और फिर उनकी कलायां नाजुक होती है அதுக்கடுத்து அவங்க போட்டிருக்க அந்த ரிஸ்ட்ல போட்டிருக்க அந்த பேங்கிள்ஸ்ல அவங்க யூஸ் பண்ற அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப நாசுக்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாக்கி சுடியாங் பஹனே தோ மோச்னா ஆ கயா ஸோ லாக்கி சுடியாங் வந்து அவங்க வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படியே அது வியர் பண்ணாங்கன்னா மூச்னா ஆகையா மூச்னா ஸ்ப்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சுளுக்கு அதெல்லாம் வராது பட் ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு எங்க தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாரு கபி கபி பதிலு மேரே அச்சி காசி காதிர் பி करता जिन दिनों उसकी गाय के दूध होता वह सदा मेरे लिए मलाई बचा कर रखता और आम की फसल में तो சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாரு பதிலு வந்து மேரி அச்சி காசி காதிர்னா அவருக்காக ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் இவருக்காக பண்ணுவாரு காசின்னா ஸ்பெஷல் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தானா ஜின் தினோங்க டெய்லியுமே வந்து என்ன பண்ணுவாருன்னா டெய்லி டேட் அதாவது என்னென்னைக்கெல்லாம் வந்து நம்ம லேக்கக் வந்து அவங்கள பார்க்க போறாங்களோ அவங்களோட பசு காய்னா அந்த கவு இருக்குல்ல அதுல இருந்து தூத எடுத்து சதானா ஆல்வேஸ் எப்பயுமே வந்து எனக்காக மேரேலியனா ஃபார்மி மலாயினா இட்ஸ் டைப் ஆஃப் அ ஸ்வீட் மில்க் ஸ்வீட்
அத வந்து செஞ்சு எனக்காக தருவாங்க. ஒரு ஆம்கி ஃபசல்னா அவங்க வீட்ல வந்து ஒரு மாமரம் இருக்கு. ஸோ அதுல விளைஞ்ச அந்த ஃபசல்னா கிராப். அதுல வந்த அந்த மாம்பழத்த வந்து எனக்காக ரோஸ்னா டெய்லியுமே உஸ்கே யஹாங் சே 2-4 ஆம் கா ஆத்தா. எனக்கு 2 அல்லது 4 மாம்பழங்கள் டெய்லியுமே சாப்பிட தருவாங்க. परंतु इन सब बातें के अतिरिक्त जिस कारण वक़ मुझे अच्छा लगता वक़ यक था कि लगभग रोज़ ही वक़ मेरे लिए 1-2 गोलियाँ बना देता. अ, परंतु ना बट இன் சப் பாத்திங் இந்த எல்லா விஷயத்தை விட எனக்கு அத்திரிக்த ஜிஸ் காரணம் அவர் இன்னும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சதுக்கு இன்னும் ரீசன் இருக்கு. முஜே அச்சா லக்தா வக் அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லக்பக் ரோஸ் லக்பக்னா அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட டெய்லியுமே ரோஸ்னா டெய்லியுமே அவர் எனக்காக மேரேலியே 1 அல்லது 2 கோலியாங் வந்து செஞ்சு கொடுப்பாரு. ஓகே, கோலியாங்னா அந்த மார்பிள்